காலை வேளையிலே அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு அநேக இடங்களை கிளியரா சொல்லும். தாவீது இதெல்லாம் அருமையா உணர்ந்திருந்ததுனாலதான், அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டதுனாலதான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறார். இந்த வார்த்தையினுடைய வல்லமை பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும்தான் அப்படின்னு இல்லை, மாம்சத்திலையும் சரி மனதிலையும் சரி எல்லா வகையிலும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது என்றால் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க உங்களுக்கு இந்த உலகத்திலே பரிபூர்ண சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, நீடிய ஆயுளோடு வாழ வழிகாட்டுகிறது என்றால் அதற்கு இந்த வசனமே சாட்சி. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. My child, if you truly want a long and satisfying life, never forget the things that I have taught you. எதுக்கு மறவாதேன்னு சொல்றாரு? உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, சாட்டிஸ்ஃபைங் வாழ்க்கை, அதாவது தமிழ் எப்படி வருது, நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் அது உங்களுக்கு பெருக பண்ணுமா. தேவனோட அந்த வார்த்தை, நீங்க கேட்குற தேவனோட வார்த்தை, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வார்த்தை எதை கேட்டா ஒரு சமாதானமா இருக்குங்க, நிறைய பேருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க, ஒரு சிலர்லாம் சொல்றீங்க ரொம்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. அது உங்களுடைய ஹார்ட்ல, உங்க மனதளவுல மட்டும் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துல மட்டுமல்ல, உங்களுடைய சரீரத்திலும் நீடிய ஆயிலையும் சுகத்தையும் பலத்தையும் தரக்கூடியது. பாருங்க, அதான் போட்டிருக்கு, நீங்க லாங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் லைஃப். பாருங்க, லாங் லைஃப் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல போடுறாங்க. இந்த உலகத்துல தேவனை நம்பாதவங்க கூட எத்தனையோ வருஷம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மரணமே வர மாட்டேங்குதே, அவ்வளோ கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, என் உடம்புல உள்ள பிரச்சனைகள், இதோடய நான் அப்படியே போறேன், இதுக்கு நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்றாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நல்ல ஒரு நீடிய ஆயுள், ஆல்சோ எந்த விதத்திலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள் இல்லாம பரிபூர்ணமான திருப்தியானத சாட்டிஸ்ஃபைங் லைஃப், ஒரு வாழ்வு. பாருங்க, தட்டு நிறைய சாப்பாடு இருந்தால் மட்டும் போதாது, அது உங்களுக்கு ருசியாக, அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட விதத்துல தேவன் நம்மளை எப்பொழுதும் திருப்தியாக, அளவுக்கு அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனோட வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் அவங்க மேல வந்து பலிக்குது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். சிலர்லாம் இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டு, அப்படி இல்லை, இந்த வார்த்தைகள் அப்படியே போகும் இருதயத்துல போய் அப்படியே விழுந்து நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல இருந்தால் நூறத்தன விளைச்சல். அதுல மிக முக்கியமான பிளஸிங்ஸ் என்ன? உனக்கு நீடித்த நாட்களும். யாருக்கு தான் நீடித்த நாட்கள் பிடிக்காது? இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல வந்துருச்சு மறுபடியும் அந்த நோய், இந்த வைரஸ் மறுபடியும் திரும்பி வந்துருச்சு, ஐயோ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க தேவனோட வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படியும் போது எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் சொல்றாங்க, இந்த ஊசி அந்த ஊசிலாம் தடுப்பூசி போட்டதுனால எந்த நிமிஷம் சாகுறதுன்னு தெரியல. அப்படி இல்லை, தேவனோட வார்த்தையே சத்தியம். அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது நீடிய ஆயுளோடு எப்படி இருப்பீங்க? தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கேட்டாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா, வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. அதற்காக தான் காலையில உங்களுக்கு இது அனுதினம் வழங்கி கொண்டிருக்கு. அதற்காக தான் தேவன் பாருங்க அதிகாலையில் உங்களை எழுப்பி இதை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா என் பிள்ளை இந்த உலகத்துல நீடியாயோட வாழணும், திருப்தியா வாழணும், தீர்க்காயுசோட சமாதானத்தோட வாழணும். அதற்காகவே தேவன் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உலகத்துல எல்லாம் மாறலாம், ஆனால் என்னோட வார்த்தை மாத்திரம் மாறாது, ஒளியாது. ஆகவே இந்த ப்ரெஷியஸான ஒண்ணு விடாம பிடிச்சு கொள்ளுங்க, அதை அப்படியே இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க, அப்படியே காத்து கொள்ளுங்க, கீழ்ப்படிந்து அப்படியே நடங்க, அது அப்படியே உங்களை வாழ வைக்கும். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துல அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தையின்படியே அவங்களுக்கு தீர்க்காயுசு, நீடிய ஆயுள், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட